ரெண்டாவது ஆள் முத்துராமன் கொலை பண்ணிட்டு உள்ள போயிடுவாரு. மூணாவது ஆள் நாகேஷ்னு இழுத்தேன், ஒரு உத விட்டார். எப்படி ஜெயிலுக்கு போனா சொல்றாங்க, கள்ள கையெழுத்து போட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். அதாவது மற்றவங்க மாதிரி கையெழுத்து போடுவார், கள்ள கையெழுத்து போடுவார் நாகேஷ். எதுக்காக போனா அப்படின்னாரு, கள்ள கையெழுத்து மிதிச்சாரு, மிதி தும்முட்டு விழுது. ஏண்டா எங்க அம்மா இருந்துச்சு, ஏங்க அடிக்கிறீங்க, பேசாம இருந்தார். எனக்கு விதி விழுந்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் சொல்றாரு, ஏன் மிதிக்கிறாருன்னு எனக்கு யோசனை. அவர் பஜாருக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ ஒரு மாசம் முன்னாடி ஒரு கடையில எங்க ஹெட்மாஸ்டர் வருவார். ஹெட்மாஸ்டர் கடைக்காரர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவன் தான் அந்த கோவாலு, எனக்கு ஆக்கியம் விளையாடுவேன் அவங்க அப்பன். எங்க அப்பா ஐஎஸ்ல பியூன். எப்பா பையன் படிக்கிற ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் இருக்காரு. இவரு உன் பையன் பேர் என்ன, ராஜகோபால். என்ன பண்றான், ஆக்கியம் விளையாடுவான், வரைவான், ஒழுங்கா படிக்கிறானா பாத்தியா. ஏன் யோ ரேங்க் கார்டு ஒன்று கொடுக்குறேன்னு அதை பாத்தியா அப்படின்னு கேட்டாரான். இவர் தலையை சொல்லியிருக்காரு, போப்பா அப்படின்ட்டாரான். இவருக்கு இந்த ரேங்க் கார்டுங்கிறது தான் தலையில வந்துச்சு. 4 பேர்த்து கேட்டிருக்காரு. ஒரு மாசம் முன்னாடி கேட்டதை எனக்கு சொல்லவே இல்லை. இந்த படம் அவர் படம் வந்தோன்னு பார்த்துவார். படத்தை பார்த்து அதில் திருட்டுத்தனமா கையெழுத்து போட்டுருக்காங்கல்ல நாகேஷ், அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு இவன் ரேங்க் கார்டை நம்மகிட்ட காட்டாம இவன் திருட்டுத்தனமா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான். அது மாத்திரம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. திருட்டுத்தனமா கையெழுத்து போட்டதுக்காக ஜெயிலுக்கு போன நாகேஷ் நினைச்ச படத்தை பார்க்க வச்சு ரேங்க் கார்டில் எப்ப கையெழுத்து போடுவேன். நான் எங்க அக்கா என் தங்கச்சி எல்லாருமே எனக்கு முன்னாடியில் எதிர்ச்சிட்டாங்க. ஏய் உனக்கு தெரியுமா ரேங்க் கார்டு, ஏன்னா அவங்க இருந்தது கையெழுத்து போட நான் தானே, இந்த குடும்பத்துக்கு நான் தான் கையெழுத்து போடுறேன். எங்க அப்பா கையெழுத்து விழுந்தது அடி. அது 11th படிக்கும் போது அப்படிதான் கண்டிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு நம்ம உங்க முன்னாடி நின்றுருக்கோம். அது வேற. நான் ஒரு வீட்டில் ஒரு ஐயா சொன்னேன்ல, அவர் என்னன்னா எப்பயுமே ஏய் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணு, லைட் வேகமாக ஓடுப்பார், தேவையில்லாமல் எரிப்பார், அந்த பைப் ஆஃப் பண்ணு, அவங்க தண்ணி தேவையில்லாமல் இருப்பார், வாசலில் குப்பை கிடப்பார், அதாவது அப்படின்னு எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாரான் ஒரு அப்பா. ஆனால் அவன் எரிச்சல் செஞ்சுக்கிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் எரிச்சல் என்ன, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு. பாரு குப்பை பாரு கூட்டு, ஏன் புக்கு கீழே இருக்கு, அலமாரி அடிப்பை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு இடத்துல எரிச்சலாதான் படிச்சு முடிக்கிறான். படிச்ச உடனே ஒரு இன்டர்வியூக்கு போறோம். இன்டர்வியூக்கு போகும்போது அந்த என்ட்ரன்ஸ்லேயே நிற்கிறாங்க. அப்போ அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து வரும்போது உள்ள வரும்போது அந்த புல்வெளியில தேவையில்லாத குப்பை கிடக்குது. இவன் என்ன பண்ணிருக்கான், குனிஞ்சி அதை எடுத்து குப்பை கூடையில போட்டுருக்கான். யாரு இன்டர்வியூக்கு போகும்போது எது அப்பா கண்டிச்சு வளர்த்தாருல அதுதான். அதே மாதிரி ஒரு ஓரமாக போயில தண்ணி பைப்பு நிறைஞ்சி வாளியில ஏதோ போயிட்டு இருக்கு தொடர்ந்து. இவர் போய் க்ளோஸ் பண்றான். ஒரு பக்கமா ஏதோ ஒரு ஜாமான் கவுந்து கிடந்திருக்கு, அதை எடுத்து நிமித்துறான். நிமித்தி வச்சுட்டு அவன் போய் இன்டர்வியூக்கு போறான். இன்டர்வியூக்கு போனவொன்னே உட்கார்ந்தவொன்னே நீ செலக்டட் நான் யாரை இன்டர்வியூ எடுத்தவங்க சார் என்ன சார் கேள்வியே கேட்கல, இல்லை நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம், நீ வரும்போதே குப்பை எடுத்து குப்பை கூடையில் போட்ட, தண்ணி என்ன செஞ்சதுன்னு தண்ணி ஆஃப் பண்ண, தேவையில்லாமல் லைட்டு பகல் நேரத்தில் எரியுதுன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ண, இதுதான் குணாதிசயம். அதனால யுவா செலக்டட். ஆக கண்டிப்பான ஃபாதர் மதர் இருக்கிற வீட்டில் பிள்ளைகள் எப்படி வளருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்ப இந்த மாதிரி நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற உங்க மாதிரி இருக்கிற குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளைகள் உங்க கண்ணு முன்னாடி பட்டம் வாங்கி, சார் நாங்களாம் எனக்கு வயசு 65 ஆயிடுச்சு, ஆனா நான் உண்மையிலே ஏறின இந்த மாதிரி பட்டம் வாங்கியிருப்பேன். ஏன்னா அதுக்காக என் பிள்ளைகள்லாம் பட்டம் வாங்கின மாதிரி படம் எடுத்து போட்டேன்னு வச்சுங்க. எனக்கு அது ஒரு ஏக்கம். 65 வருஷத்துக்கு பிறகு எனக்கு இந்த கல்லூரி இன்னைக்கு நேர்த்திருக்கு, என்னுடைய ஆசையை நிறைவேற்றிருக்கு. அதற்காக இந்த கல்லூரியின் சேர்மன்
சாலா இல்லைடா நீங்கள் அவங்க எஸ். அதற்காக பாலமுருகன் பாலு அவர்களையும் சரவணன் ரங்கநாதன் அவர்களையும் எங்க உதயச்சந்திரன் பிரின்ஸு தான் தொகுத்து வழங்கினார். வழங்கும் போது ரெண்டு பேரை சொன்னோன்னா ஒய்ன்னு கத்துனாங்க. அது ஒரு பேர் சுகன்யா, இன்னொரு பேர் மோனிகா. நான் என்ன சுகன்யான்னு எந்தம்மா எங்கே வந்துச்சுன்னு கேட்டேன். நான் இங்கே சொல்லி கொடுக்குற சுகன்யா, நான் வேற மாதிரி ரொம்ப சந்தோஷமான தருணம். ஏன்னா மேடையில் என்னை விட சீனியர், என்னை விட ஏன்னா வந்தவுடனே எனக்கு பக்கத்தில் ஆஜானமாகவும் ஒருத்தர் உட்கார்ந்தார், கோட்டு சுடுமா. நானே கேட்டேன், சார் நான் சில பேர் கோட்டு சுடுமா வந்தால் நம்ம அப்படி பதுக்கி நிற்போம்ல. அப்போ சார் சொன்னார், சந்திரசேகர் சார் எங்கே இருக்கீங்கன்னு. ஒன்றும் இல்லை, என்ஃபோர்ஸ்மெண்ட்டா இன்னைக்கு இந்தியாவே கலக்கிறது அதானே. இன்னைக்கு கெஜ்ரிவால் உள்ள இருக்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட்னால தான். ஆட்டம் காட்டுறது பூரா என்ஃபோர்ஸ்மெண்ட். அதுல ஒருத்தர் நம்ம பக்கத்தில் நிற்கிற உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம போர்ட்டில் இருக்கிற சுப்பிரமணியன் சார் இருக்காரு. ஆக பெரிய பெரிய தலைகள்லாம் எங்க லைன் கல்கண்டு சுந்தரமண்ணன் வந்திருக்காரு, வந்திருக்காரு. எல்லாரும் சொல்ல வச்சு கேட்கிறாங்க. இந்த மைக் மாத்திரம் சொன்ன வச்சு கேட்க முடியாது. இவர்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த வாய்ப்பு படிக்க வைக்கிறது இல்லை, படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுக்குறதுங்கிறது அது ஒரு பெரிய வேலை. உண்மையிலேயே உண்மையிலேயே பாராட்டணும். பிள்ளைகள் எல்லாருமே படித்து முடிச்ச உடனே ஒரு மருத்துவமனைக்கு பணியில் போயிட்டாங்க, பணிக்கு சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பிறகு அவங்க விருது பட்டம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உண்மையிலே நெகிழ வைக்கிற நிகழ்வு. ஒரு நடுத்தரத்தில் பிறந்த பிள்ளைகள் அடுத்த உயரத்துக்கு செல்லும் ஒரு படிக்கல்லாக இந்த அன்னை சமுதாய கல்லூரி இருப்பதற்கு 1000 வாழ்த்துக்களுடன் நக்கீரன் முன் வேண்டி வணங்கி விடைபெறுகிறது. நன்றி.